நடத்தி உம்மில் என்னை காத்தி நான் போற்றி புகழ்வேன் உம் இனிய நாமத்தை. தெய்வீக பலியினை விட வருகின்றோம், உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching this same. பிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறிய சகோதரர் சகோதரிகளுக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே தேவைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், குறையுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய நாம் இறைவனிடம் வர வேண்டி ஜெபிப்போம். அதே போல் அன்னையனுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அன்னை அவர்கள் இறைவனிடம் பரிந்து பேசி நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
வாழ்த்துகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றே. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஓர் நாள் இறைவேண்டல் செய்யும் நேரம் பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவர்களிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் எனப்படும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்லை, எங்களிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றோம். நசரத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று கூறினார். அவர் வலக்கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தனர். அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றி புகழ்வதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவர் என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. இதயம் என்றும் அக்களிப்பதாக. அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் என்றும் அக்களிப்பதாக. இதயம் என்றும் அக்களிப்பதாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார்.
அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம், மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர் அவர்களிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டனர். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்கும் உறவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழ் கலாச்சாரத்தில் 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாமியார் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். புதிதாக திருமணமான மணமகன் மணப்பெண் வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிடுவது ஏறக்குறைய 30 நாளைக்கு போகும், 30-40 நாளைக்கு போகும். அப்படி புதிதாக திருமணமான ஒரு மாப்பிள்ளை தன்னுடைய அப்பாவை பார்த்து, அப்பா நான் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன், எத்தனை நாள் அங்கே இருந்து சாப்பிடணும், நான் எப்பொழுது திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய அப்பாட்ட கேட்குறார்.
அப்போ தம்பி ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிட்றப்ப உன்னுடைய அந்த பிளேட்டை தட்டை பாரு, தட்டை பார்க்குறப்ப எப்போ மூஞ்சி தெரிய ஆரம்பிக்குதோ நீ விருந்தை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. நல்லா விருந்தெல்லாம் நல்ல முறையில் படைக்கிறாங்க, ஆடு கோழி அப்படி சொல்லிட்டு. முதல் 2 வாரம் நல்லா போகுது. சாப்பிட்றப்ப அந்த தட்டை பார்ப்பாராம், அதில் மூஞ்சி தெரியல் நல்லா போகுது. அடுத்து 3வது வாரம் வருது. அப்படி சாப்பிட்றப்ப பார்க்குறாரு, கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ரசம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4வது வாரம் போகிறப்ப நல்லாவே மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா சாப்பாட்டை விட தண்ணி தான் அதிகமாக இருக்குது. அப்போ நல்லா மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் விருந்தை முடிச்சுட்டு வந்துட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் கூட இது நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் ஒருவருக்கு கொடுக்கும் உணவை வைத்தே அவரோடு நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறோம். இயேசு ஆண்டவர் ஒரு வழிபோக்கரை போல போகிறார். இந்த வழிபோக்கர் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நற்செய்தியில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் லூக்கா அந்த எழுதிய அந்த மூல மொழியிலே, கிரேக்க மொழியிலே பரோய்கோஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பரோய்கோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், ஸ்ட்ரேஞ்சர், அந்நியர் என்பது பொருள். இன்னும் இன்றைய வார்த்தையில் சொல்லணும்னாக்க மைக்ரண்ட் அல்லது புலம்பெயர்ந்தோர் என்பது பொருளாக இருக்கிறது. எனவே இயேசு ஆண்டவர் ஒரு அந்நியரை போல, ஒரு வழிபோக்கரை போல, யூத இனத்தை சாராதவரை போல அந்த எம்மாவு சீடர்களோடு நடந்து போகிறார். இதனை வைத்து நாம் 2 பொருள்களை கொள்ள முடியும். முதலாவதாக, இயேசு ஆண்டவர் ஒரு யூதர் என்ற அடையாளத்தை விட்டு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஒரு யூதராக பிறந்தார், யூதராக வாழ்ந்தார், பிறகு யூதராகவே மரித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யூதராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை, மாறாக தன்னை ஒரு அந்நியராக அடையாளப்படுத்தி கொள்கிறார். அப்படி என்றால் இனிமேல் இயேசு ஆண்டவர் ஒரு யூதர் கிடையாது, மாறாக எல்லா இனத்துக்கும், எல்லா மனித குலத்துக்கும் சொந்தம் என்பதை இது காட்டுகிறது. 2வது பொருள் என்ன நாம் கொள்ள முடியும் என்றால், இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 வசனம் 36 நான் பார்த்தோம் என்றால், இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு அந்நியராக இருந்தேன், என்னை நீங்கள் வரவேற்றீர்கள் என்று சொல்லுகிறார். இது அப்படியே இன்று நற்செய்தியில் நடக்கிறது. இயேசு ஆண்டவர் ஒரு அந்நியரை போல, ஒரு வழிபோக்கரை போல அந்த எம்மாவு சீடர்களோடு நடந்து செல்கிறார். அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அவரை வரவேற்று, இயேசு என்று தெரியாமலேயே, அவர் ஒரு அந்நியர் என்று தான் நினைத்தார்கள், இயேசு என்று தெரியாமலேயே அவரை வரவேற்று அவருக்கு உணவு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த எம்மாவு சீடருடைய பெருந்தன்மையை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இயேசு என்று தெரியாமலேயே அவரை எங்களோடு வந்து தங்கும் என்று அழைக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 17 பார்த்தோம் என்றால், இயேசு ஆண்டவர் கெரசேனர் பகுதியில் ஒரு புதுமை செய்கிறார். பேய் பிடித்த ஒரு நபர் இருக்கிறார், அவரை குணப்படுத்துகிறாரு. அந்த பேய்கள் பன்றி கூட்டத்தின் மீது புகுந்து அந்த பன்றிகள் எல்லாம் கடலிலே குதித்து விட்டன. அப்பொழுது அந்த ஊரை சேர்ந்தவர்கள், அந்த பன்றிக்கு சொந்தமானவர்கள், இயேசு என்று தெரிந்தும் கூட அந்த இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், எங்களை விட்டு அகன்று போய்விடும், இந்த இடத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். இயேசு புதுமை செய்யக்கூடியவர். இயேசு நினைத்தால் அந்த பன்றி கூட்டத்தை மீண்டுமாக கொண்டு வர முடியும் என்று தெரிந்து கூட இயேசுவை இந்த இடத்தை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக இந்த எம்மாவு சீடர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு என்று தெரியாதிருந்தும் கூட எங்களோடு வந்து தங்கும் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அது அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. 2வதாக, அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மைக்குரிய செயல் என்னவென்றால், விருந்தாளியை விருந்து கொடுப்பவராக மாற்றுகிறார்கள். பொதுவாக அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் ஈடுபடும் பொழுது வீட்டிற்கு சொந்தக்காரர் தான் அப்பத்தை பிட்டு மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் இங்கு பார்த்தோம் என்றால் இயேசுவுக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார்கள். அதாவது விருந்தாளியை விருந்து கொடுப்பவர் போல உட்கார வைத்து அவரை அந்த நற்கருணை கொண்டாட்டத்தை கொண்டாட செய்து அப்பத்தை பிட்டு தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மை உள்ளவர்களாக அங்கு இருக்கிறார்கள். அந்த பெருந்தன்மையின் பொருட்டு இயேசு ஆண்டவர்
தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எதை காட்டுகிறது என்றால், அவர்களுடைய பெருந்தன்மையின் பொருட்டு அந்த இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுது நாம் பெருந்தன்மையோடு மற்றவர்களை உபசரிக்கிறோமோ அப்பொழுது இயேசுவையே உபசரிக்கிறோம் என்பதையும் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 வசனம் 40 சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னுமாக மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் உங்களுக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை யார் யார் வரவேற்கிறார்களோ அவர்கள் என்னையே வரவேற்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியானது இயேசுவுக்கே செய்யக்கூடிய உதவியாக இருக்கிறது. இன்னுமாக விவிலியத்தை பார்த்தோம் என்றால் அந்நியர்களுக்கு விருந்தோம்பல் செய்வதை வெகுவாக பாராட்டுகிறது. குறிப்பாக தொடக்க நூல் 18வது அதிகாரம் 1 அதை தொடர்ந்து படித்து பார்த்தோம் என்றால், அபிரகாம் அந்த 3 ஆடவர்கள் அந்நியர்களாகத்தான் அங்கு வருகிறார்கள், அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார். அதனால் அந்த இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னுமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 13 வசனம் 2 பார்த்தோம் என்றால், அந்நியர்களுக்கு நீங்கள் உபசரியுங்கள், அப்பொழுது நீங்கள் வானதூதர்களையே மகிழ்விக்கிறீர்கள் என்றும் பார்க்கிறோம். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவையில் இருப்போருக்கு அந்நியர்களுக்கு நாம் உதவுகின்ற பொழுது இயேசுவுக்கே உதவி செய்கிறோம் என்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனையும் கடந்து இயேசுவுடைய உயிர்ப்போடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் 2 சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். நேற்று பார்த்தோம் என்றால் மகதலா மரியா என்ற ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுத்தார். யூத சமுதாயமாக ஆண் வர்க்க சமுதாயமாக இருந்ததால் பெண் சாட்சியத்தை அவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்று 2 சாட்சிகளுக்கு தன்னையே வெளிப்படுத்துகிறார். இருவரும் ஆண்களாக இருக்கிறார்கள். இணைச்சட்ட நூல் அதிகாரம் 19 வசனம் 15 பார்த்தோம் என்றால், எதையாவது ஒன்றை 2 சாட்சியங்களை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு ஆண்டவர் 2 பேருக்கு காட்சி கொடுத்ததால் அவருடைய சாட்சியம் முழுமையான சாட்சியமாக அமைகிறது. உடனடியாக அவர்கள் அப்போஸ்தலர்களிடம் சென்று அறிவிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சரியாக நம்பவில்லை. இருந்தாலும் கூட இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி வருவதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு ஆண்டவர் தன்னையே அடையாளப்படுத்துகிறார். அதுவும் மற்றவர்கள் வழியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே ஒருவருக்கொருவர் நான் உதவி செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம் என்றால், ஒரு முடக்குவாதமுற்றவர் குணப்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவையில் இருக்கிறார்கள், உடல் குறைபாடுகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதையும் முதல் வாசகம் விளக்குகிறது. இதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயே பாரி. இதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயே பாரி. தருகின்றோம் எம்மையே, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயே பாரி. இதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயே பாரி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பழிபொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநளினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தேழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியிலுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எங்கள் அணித உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்வுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே நமக்கு விருந்து வைத்து அழைப்பு விடுக்கிறார். இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்களோடு தங்கும் இயேசுவே,
தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உள்ளம் சோர்ந்து போகிறோம் உடனடக்கவா, நம்பிடாத மந்த உள்ளம் கடிந்து கொள்ளவா. ஊசி துவங்கி நடந்தையா இடுத்துரைக்கவா, குழப்பம் தீர்த்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா. அவனை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா. அவளை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா. பணிந்த உம்மை வேண்டினோமே இல்லம் தங்கவா, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரேயும் திருமகனின் அருள் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரடும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, புகழேறி தோன்றலுமா, மாண்புயரேழும் தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிறை கன்னிகையே,
தரித்திடவே